26 வருட சினிமா பயணம், 58 படங்கள், 18 விருதுகள், 16 கார் பந்தயங்கள், 14 அறுவை சிகிச்சைகள், இது எல்லாத்தையுமே தாண்டி கோடிக்கணக்கான ரசிகர்கள். இதெல்லாம் ஒரு பெயருக்கு பின்னால். பொங்கல் ஸ்பெஷலாக அஜித் சாருடைய விஸ்வாசம், தலைவர் ரஜினியுடைய பேட்ட படம், இந்த 2 படமும் மோதிச்சு. தலைவர் ரஜினியுடன் மோதினால் விஸ்வாசம் படத்துடைய வசூல்ல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 படங்கள்ல பேட்ட படத்துக்கு அதிக திரையரங்குகளும் கிடைச்சது. பேட்ட படத்தை விஸ்வாசம் படம் அசால்ட்டாக அடிச்சு தூக்கியது. அதன் பிறகு விஸ்வாசம் படத்தை அதிக திரையரங்குகள்ல திரையிட ஆரம்பிச்சாங்க. இந்த படம் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. முக்கியமாக குடும்ப ரசிகர்களை பெரிதும் ஈர்த்திருந்ததால இந்த படம் 40 நாட்களை கடந்து 50வது நாள் நோக்கி பயணம் செஞ்சுட்டு வருது. கர்நாடகத்துல பொங்கல் ஸ்பெஷலாக இந்த படத்தை தமிழ்லயே ரிலீஸ் பண்ணாங்க. அப்போதே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த நிலையில கர்நாடக விநியோக உரிமையை வாங்கிய அதே விநியோகஸ்தர் டேனி ஏ ராஜ் தற்போது இந்த படத்தை கன்னடத்துல டப் செய்யப்பட்டு ஜெகமல்லா அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் செய்ய திட்டம் போட்டிருக்காராம். இந்த படத்துடைய டப்பிங் பணிகளும் முடிஞ்சிட்டு இந்த படத்திற்கு தணிக்கை குழுவினர் யூஸ் சான்றிதழும் கொடுத்திருக்காங்க. அதனால இன்னும் சில தினங்கள்ல கன்னடத்துல இந்த படம் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆக போகுது. கடந்த சில ஆண்டுகளாகவே கன்னடத்துல பிறமொழியிலிருந்து கன்னடத்துல டப் செய்யப்பட்டு ஒரு சில படங்களை மட்டும் ரிலீஸ் செய்யறாங்க. அதிலும் குறிப்பாக அஜித் சாருடைய படங்கள், அவற்றுக்கும் நல்ல வரவேற்பு அங்க கிடைக்குது. இதே போல ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில விஸ்வாசம் படம் வர மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் செய்ய போறாங்களாம். இந்த படம் ஆந்திராவில ரிலீஸ் ஆகும் அந்த சமயத்துல பிங்க் படத்தோட ஷூட்டிங்கும் அங்கதான் போகும். மேலும் இந்த படத்துடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உரிமையை அமேசான் பிரைம் வீடியோ கைப்பற்றிட்டாங்க. இந்த நிலையில விஸ்வாசம் திரைப்படத்தை இணையதளத்துல வெளியிடலாமா என ரசிகர்களிடம் கேட்கும் வகையில அமேசான் நிறுவனம் ட்வீட் ஒன்றை போட்டிருந்தாங்க. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அஜித் ரசிகர்கள் ரீட்வீட்டும் செஞ்சாங்க. இப்போ திரையரங்குகள்ல விஸ்வாசம் திரைப்படம் நல்லா ஓடுவதால மே 1ஆம் தேதி அல்லது அதுக்கு மேல இந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோல விடுங்க அப்படின்னு பல ரசிகர்களும் கோரிக்கை விடுத்து வந்தாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி பல திரையரங்குகள்ல விஸ்வாசம் படத்துடைய 50வது நாள் சிறப்பாக கொண்டாட அஜித் ரசிகர்கள் திட்டமிட்டு இருந்த நிலையில 47வது நாளிலேயே டிஜிட்டல்ல இந்த படம் வெளியாவது 47வது நாளிலேயே டிஜிட்டல்ல இந்த படம் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை தல ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு அமேசான் பிரைம் நிறுவனம் இந்த படத்தை இணையதளத்தில் வெளியிட போவதில்லை என முடிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாச்சு. இந்த படத்துடைய 25வது நாள் கொண்டாட்டத்தை ரசிகர்கள் அன்னதானம், ரத்த தானம் என பல நல்ல முறையில இந்த படத்துடைய 25வது நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடினாங்க. அதே போல 28ஆம் தேதி 50வது நாள் கொண்டாட்டத்தை நல்ல முறையில இன்னும் செம்மையாக கொண்டாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இவங்களுடன் பல திரையரங்குகளும் 50வது நாள் கொண்டாட்டத்திற்கு பல பிளான்களையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டத்திற்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.